மலேசியாவில் மட்டும் இல்ல, இப்ப உலகம் முழுவதும் எல்லாரும் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த பொங்கலுக்கு நீண்ட நாளுக்கு வருமா வருமா என்ற ஒரு திரைப்படம் இப்ப வந்து எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துது. ஜெமினி பிலிம்ஸோடைய மதகஜராஜா என்ற இந்த எம்ஜிஆர் திரைப்படம். அதை மலேசியாவில் MSK சினிமாஸ் வெளியிடுறாங்க. நிறைய தியேட்டர்ல எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் ரொம்ப சிரிக்கிறாங்க, கடைசி வரைக்கும் சிரிக்கிறாங்க. இது 100% உண்மை. அந்த உண்மைக்கு என்ன காரணம்? சுந்தர் சி சார் தான். மொத்தத்திலே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சு நல்ல விதமா கருத்து சொன்ன படம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதகஜராஜா தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். கதை திரைக்கதை வசனமாகிறது ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணணுன்றது. அவரோட படங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம், ரசிச்சுட்டே வரோம். கடைசியாக வந்த அரண்மனை சீக்வல் வரைக்கும் ஜனங்களை வந்து முழு திருப்திப்படுத்தணுன்றது தான் ஒரே குறிக்கோள் சுந்தர் சி சார். சரி, படத்தில் ஹோப்பும் கொடுப்பாங்க, என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாங்க, தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க சுந்தர் சி சார் தான். எத்தனை தியேட்டர்ல மலேசியாவில் மட்டும் திரையிடு? மலேசியாவில் வந்து இதற்கு 76 தியேட்டர். 76 தியேட்டர்ல மதகஜராஜா படம் வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்ச ஒரு ஃபீலிங் கொடுத்த படம். சிரிச்சிருச்சு, வயிறு வெளிச்சிருச்சு. அருமையா இல்ல, டைரக்டர் வந்து சரியா எடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டேன். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிமா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பர் செம்மையா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு. விஷால் வந்து எப்படி இருந்தாரு அப்படிங்கறது வந்து ஆக்சுவலி ரிமைண்ட் பண்ணாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப வயிறு குலுங்க சிரிச்சோன்னு சொல்லலாம். சரியான சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எதிர்பார்த்து வந்ததை விட இன்னும் பெஸ்டா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி செம்மையா இருந்துச்சு. சூப்பர். Best dia laju. There's one quote that I remember. Ada kebahagiaan dalam kekalahan. Saya tak sangka cerita ni ada message. Yang hebat. Walaupun filem ni dah 12 tahun lepas, tapi masih lagi relevant sekarang. Memang terbaik. அமேசிங், உண்மையில நல்லா இருந்துச்சு. எம்ஜிஆர் மதகஜராஜா நிச்சயமா வெற்றி திரைப்படம். சிக்கு புக்கு சிக்கு ரயில் வண்டி பாட்டை அது கடைசி பாட்டு செம்மையா இருக்குது. நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். முக்கியமா மனோபாலாவோட காமெடி வச்சிருக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, மனோபாலா அந்த படத்துல, அதாவது நாகேஷ் ஐயாவுக்கு பிறகு இறந்து நடிச்சு இறந்து போய் நடிச்சிருக்கிறாரு. அந்த கட்டத்தை நீங்க பார்க்கணும். ரொம்ப சூப்பர். நன்றி. இதுல லாஜிக் பார்க்காதீங்க, ஆனா காமெடி திருச்சி கிடக்குது. அள்ளிங்க போயிட்டு இருக்க காலகட்டத்துல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களுக்கு இந்த படம் நிச்சயமா ஒரு ரிலாக்ஸா இருக்கும். ரொம்ப சூப்பர். தேங்க்யூ.